எதை வேணா தாங்கிக்கலாம். ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு வர பீரியட்ஸ் பெயினை மட்டும் தாங்கிக்கவே முடியாது. சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் சில பேர் வந்து ஸ்கூல், காலேஜ், வேலை இப்படி எதுக்குமே போகாம லீவ் போட்டு வீட்டிலே வந்து இருப்பாங்க. ரொம்ப வலி தாங்க முடியாம படுத்தே இருப்பாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வலி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, வலி எனக்கு எப்போதுமே அதிகமான வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். வேற எதுவும் நீர்க்கட்டி எதுவும் இருக்குதா, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். இல்ல உடம்புல ரத்தம் எதுவும் குறைவா இருக்குதாங்கிறதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் செக் பண்ணிலாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்த ஒரு 3 நாள் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து நான் சொல்ற இந்த கஷாயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 3 பல் வந்து பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது மூணையும் நல்லா தட்டிட்டு தண்ணியில கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச பிறகு இதை வந்து கருப்பட்டி கூட சேர்த்து பீரியட்ஸ் வந்து ஒரு 3 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க தொடர்ந்து குடிக்கும் போது உங்களுடைய பீரியட்ஸ் பெயின் வந்து நல்லா குறையும். உங்களுக்கே நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். ஸோ மறந்துடாம ஃபர்ஸ்ட் 3 டேஸ் இந்த கஷாயத்தை எடுத்துக்கோங்க.